இன்னொருத்தர் வந்து ஆர்கனைசேஷனலாக இஸ் வெரி வெரி மெட்டிகுலஸ். அவர் கிளாஸ் லீடராகவே இருந்தவர். அவர் அப்போவே வந்து கிட்டத்தட்ட பாதி ஸ்டாஃப் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். நம்மளோட தான் ஸ்டூடெண்ட் அவர். ப்ளீஸ் கொஞ்சம் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படிம்பார். எங்களை எல்லாரையுமே கிளாஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு இன்னொரு சப்ஜெக்ட் வாத்தியார் வரத்துக்குள்ளேயே ப்ளீஸ் கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ப்ளீஸ்னுவார். அதையும் ரொம்ப பணிவாக அழகாக ரிக்வஸ்ட்டாக கேட்டு அந்த சைலன்ஸையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டாஃபையும் அந்த வாட் டு சே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் பார் எக்ஸலன்ஸ். அண்ட் ஹீஸ் மெட்டிகுலஸ் பிளானிங் டு த டீட்டெயில்ஸ், மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில். ஒரு சின்ன பேப்பர் டிஷ்யூ வைக்கிறதுல ஆரம்பித்து ஒரு ஸ்டாஃப் மெம்பரை அழைக்கிறது, யாரெல்லாம் கூப்பிடணுன்னு அந்த மேப்பிங் பண்ணுற வரைக்கும் அவருடைய ஜாப் வந்து ஐ திங்க் எவ்ரிபடி நோ whom I am talking about. I please call upon Mr. Rajasekhar. A very big hand please. Mr. Rajasekhar to please come over to the stage. As a token of our gratitude, I request the rector to please hand over a small memento to him. மூன்றாம் அவரை வந்து ஒருத்தர் வந்து அந்த இதுலேயே அவர் மேப்லேயே சொன்னார். ப்ளீஸ் இது சார், இது மைக்கு நான் கொடுக்குற மாதிரி இல்லை ப்ளீஸ். இதில் வந்து மூணாம் அவரை வந்து ஒருத்தர் அழகாக அந்த கூகுள் குரூப்லேயே இந்த வலை செய்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரையும் மேப் பண்ணுறதுக்கு, பிடிக்கிறதுக்குலாம், யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு பிடிக்கிறதுக்குலாம். அதை வந்து ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார். ஒரு லைனு என்ன சொன்னார்னா, இவர் வந்து சிபிஐயில் இருக்க வேண்டியவர் தப்பி போய் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஃபோட்டோவை போட்டு யாருன்னு கண்டுபிடிப்பார். நேமை டைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் போய் நேமை டைப் பண்ணி அந்த ஃபோட்டோவை பிடிச்சி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இவர் தானான்னு எங்ககிட்டலாம் கேட்பார். எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்காருன்னா பாண்டிச்சேரியில் இருக்க எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணுவார். எஸ் ரவிக்குமார்னு ஒருத்தரை பார்க்க முடியலன்னா அண்ணா நகரில் இருக்காரா, மின்ட்டில் இருக்காரா, ஐநாவரத்தில் இருக்காரா, ஐநாவரத்தில் எத்தனை ரவிக்குமார்லாம் இருக்காங்க. இப்போ டெலிஃபோன் புக்கெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த டெலிஃபோன் புக்கை வச்சு ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காரு. எம் மோகன் கண்டுபிடிக்க முடியல, அவர் அண்ணா நகரில் இருக்காருன்னா எத்தனை மோகன் இருக்காங்களோ அத்தனை மோகன்ட்டையும் பேசி அவங்க வீட்டிலலாம் திட்டு வாங்கியிருக்காரு. இவ்வளவெல்லாம் கடினமாக உழைச்சி ஒவ்வொரு மெம்பரையாக சேர்த்து அழகாக பிளான் பண்ணி அந்த லிஸ்டெல்லாம் போட்டு he used the technology to his utmost level, his brilliance and his interest and aptitude. That is very important, without which this meeting would never have been possible. This strength only goes to the credit of Mr. S. Balaji. Please, a very big hand please. A very big hand please. I now request rector to please share a thought. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, மேத்ஸில் சென்டம் அடித்த ஒரே ஆள் நம்ம செட்டில் பாலாஜி தான். ஐ திங்க் அருள்மொழி சார் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவர் இப்போ சதர்ன் ரயில்வேல இருக்கார். இதில் நம்ம செட்லேயே வந்து ஒரு இந்த லெவல் உயர்த்தி தாழ்த்தலாம் கிடையாது, எல்லாருமே நல்ல லெவல் தான். ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனிக், இண்டிவிஜுவலிஸ்டிக், யூனிக் இன் அவர் ஓன் செல்ஸ். ஏன்னா வி ஹவ் பீன் ட்ரெயின்டு ஃப்ரம் தி ஸ்கூல். திரு வேலுக்குடி கிருஷ்ணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது பாகவதர் மாதிரி கிராப் வச்சுருப்பார், ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணுவார். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு பொதிகை டிவி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு பொதிகை டிவி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். விஜய்லேயும் வராரு, எல்லா டிவிலையும் இருக்கார். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் தமிழகத்தில் இல்லை, US UK எல்லா இடத்துலையும் இருக்குது. எவ்ரிபடி ஆர் கிரேவிங் ஃபார் ஹிஸ் லெக்சர். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் கிவிங் வேதிக் லெக்சர், பட் இந்த ஸ்பஷ்டமான தமிழ், அழகான உச்சரிப்பு, அவரை வந்து படிக்கும்போது ஆசிரியர்களே பாராட்டியிருக்காங்க. நிறைய ஆசிரியர்களே வந்து அவருடைய அந்த மெட்டிகுலஸ், அவருடைய அந்த வார்த்தை சுத்தம், அந்த அழகாக சொல்கிறது, இந்த கையெழுத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்காக பாராட்டியிருக்காங்க. He could not be with us today. He is at Srirangam now. He has conveyed his best wishes to us. அடுத்து திரு கே வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு 11th and 12th தான் நம்ம கூட ஜாயின் பண்ணார். He is காஸ்மிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுல ஒரு சேர்மனாக இருக்கார். அவர் வந்து இந்த வாஸ்து போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப மிக பிரபலமானவர். இந்தியா சிமெண்ட்ஸுங்கிற மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ஒரு தூணாகவே இருக்கக்கூடியவர். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே ஒரு ஆலோசகராக இருக்கார். கிரிக்கெட்டில் இல்லை, வாஸ்து விஷயங்களில், அந்த அதர் கன்சல்டேஷன்ஸ் வித் ரிகார்ட் டு தர் ஹாரோஸ்கோப் பண்ண அதர் விஷயங்களில் அவர் வந்து